குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்திங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்திங்கனாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்திங்கனாக்க குரு பலத்தை இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது, குரு வந்து காலபுருஷன் தத்துவப்படி இப்போ எங்கே பயிற்சி ஆகியிருக்கார் பார்த்தோன்னா உங்கள் ராசியில் இருந்தார். தாய்க்கு தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் இருந்தவர் எதிலும் துணிச்சலோட தைரியத்தோட இலகுவாக அணுகக்கூடிய நண்பர்கள் மேசராசி நண்பர்கள். தீவிரமாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரைவாக செய்து முடிக்கக்கூடியவர், நிர்வாகத்திறன் உடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் கடுமையான கோபம் அப்படிங்கிறதையும் வரும். கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கோபத்திற்கேற்ற மாதிரி குணத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள். ஆமாம், கண்டிப்புடன் கூடிய குணம் இருக்கும். அதனால தான் மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஆமாம், எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது, நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
இயல்பாகவே நிர்வாகத்திறன் ஆற்றல் பெற்றவர்களாக மேசராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் மேசராசியில் இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால பயிற்சி பலன் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு உட்காரையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட வார்த்தைக்கு மரியாதைகள் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்கப்படுவது. சேமிப்பை அதிகப்படுத்த போகிறீங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்க போகுது. காதுகுத்து, கல்யாணம், குழந்தைகளுக்கு கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. அடிப்படை கல்வியெல்லாம் ஒரு முன்னேற்றம் எடுக்க போகுது உங்கள் குழந்தைகளுக்கு. உங்களுக்கு பொருளாதார சேர்க்கை, தங்கம் வாங்கிறது, தங்கம் வாங்கி சேமிக்கிறது, குழந்தைகளுக்கு பிற்கால தேவைக்காக முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து மேசராசி அன்பர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிரும். இதுவரை திருமணம் ஆகலை அப்படின்னா குடும்பம் அமைஞ்சிரும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம், மங்கள நிகழ்வுகள் நடத்தக்கூடிய நேரமாக இந்த மேசராசினியர்களுக்கு அமைகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த வகையில் குரு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களோட ராசியில் இருந்தவர் 2ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து உங்களோட 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பிறகு உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாங்க. அடுத்து உங்கள் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான மகர ராசியை தனது 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. இந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறதுனால இதுவரையும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அடுத்து மருத்துவத்துறையில் நிறைய டாக்டர்கள் உருவாக போகிறாங்க. உங்கள் குடும்பத்திலேயே ஒரு நல்ல டாக்டர்கள் உருவாக, சித்தா ஆயுர்வேதா டாக்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உருவாகக்கூடிய படிப்பு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கடன் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு. கடனையே வாங்கிட்டேன், நிறைய வாங்கிட்டேன், கட்ட முடியல அப்படிங்கிறலாம் இன்னைக்கு படிப்படியாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து நோய், அடி வயிற்றில் நோய், கல்லீரல், மண்ணீரல், அடுத்து பார்த்தோன்னா சிறுநீரக கோளாறுகள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் நோய் பார்த்திங்கன்னா அதுக்கான மருந்து கண்டறிஞ்சு நோய் வாய் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு குறுபார்வை இருக்குது. அப்போ சித்த மருத்துவம் சார்ந்து, ஆயுர்வேத மருத்துவங்கள் சார்ந்து, யுனானி மருத்துவங்கள் சார்ந்து நீங்கள் வைத்தியம் பார்க்கையில் எப்பேற்பட்ட நோயும் இந்த காலகட்டத்தில் குறுபார்வையால் சரியாகிடும் உங்களுக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது ஒரு நல்ல விதமான மாற்றமாக ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு பதவி உயர்வு போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரும், மனக்கசப்புகள் அகலும், கூட வேலை பார்க்குறவங்களோட ஒற்றுமை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்களுக்கு நடக்க போகுது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், இல்லை அப்பா அம்மா சொத்து திடீர்னு வந்து சேர்றது, பாட்டன் பூட்டன் சொத்து சேர்றது, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனோட சொத்து இந்த காலகட்டத்தில் வந்து சேர்றது, ஒரு பேருதவியாக எதிர்பார்க்காத நேரத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை, நல்ல பெரும் ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தை பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு அமையுது. அடுத்து பாருங்களேன், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அப்போ என்ன நடக்கும்? தொழிலில் இல்லாதவங்க, தொழில் செய்யணும்னு வேறு விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் இந்த காலகட்டத்திலே அமைஞ்சிரும். தொழிலை மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்துறை சார்ந்த விஷயங்களில் தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். விவசாய பொருட்கள், உரத் தொழிற்சாலைகள், தானிய உற்பத்தி நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்த உபகரணங்கள், டிராக்டர், இந்த மாதிரி தொழில் செய்கிற வாகனங்கள்,
இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லாபகரமாக இந்த காலம் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கிறது பார்த்திங்கனாக்க எதிர்பார்க்காத வகையில் வேலையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு லாபம், ஆமாம் தொழிலில் ஒரு மாற்றம், ஆமாம் தொழிலில் பார்த்திங்கனாக்க இதுவரை செஞ்சதை விட இப்போ ஒரு மாற்றம், ஒரு புது பரிணாமத்தில் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மன வலிமை இதெல்லாம் ஏற்பட போகுது. ஆசைகள் நிறைவேற போகுது. வியாபாரத்தில் ஜெயிக்க போகிறீங்க, தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க, விவசாயத்தில் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வரும். அது வெளிநாட்டிலேருந்து சென்றவங்களோட உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ நினைத்தவைகள்லாம் நிறைவேறக்கூடிய அருமையான இடமாக இந்த இடம் இருக்குது. தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்கள் வாழ்க்கையின் புன்பொருள் சேர்க்கையோடு ஆதாயத்தோடு நினைத்தவையெல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக லாபகுருவாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபமாக அமைகிறது. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களே.